நிறைய பலன்கள் இருக்கு. நீங்க கேட்குற வரத்தை கேட்டபடி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. வணக்கம் அக்கா, எல்லாருக்கும். எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும். நிறைய பேருக்கு இந்த சந்திர கிரகணத்தை பத்தின சந்தேகம் நிறைய கேட்டுக்கிட்டே. சந்திர கிரகணம் 2026 எப்ப ஆரம்பிச்சு எப்ப முடியுது, இந்த கிரகண நேரத்தை பற்றிய சிறு விளக்க பதிவோடு. இந்த கிரகண நேரத்துல நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை நீங்க எழுதினாலும் சரி, இல்லை படிச்சாலும் சரி, லட்சக்கணக்கான நன்மைகள் நமக்கு கிடைக்கும். அதை பற்றிய விளக்கமா பார்ப்போம். சந்திர கிரகணம் 2026 நாளை, அதாவது 3/3/2026 அன்னைக்கு நமக்கு சந்திர கிரகணம் மாலை 3:15 தொடங்கி 6:47க்கு முடியுது. இது ஒவ்வொரு வருஷமும் வருதா அப்படின்னா இல்லை, இது பல வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு சந்திர கிரகணம். இந்த சந்திர கிரகணத்தப்போ நம்ம சாப்பாடு சாப்பிட்றதோ, இல்லை நம்ம ஒரு ஆலயம் போகிறதோ, ஆலயங்கள் திறந்திருக்காது. நம்ம வீட்டு பூஜை அறையே கூட மூடி தான் வைக்கணும், திறந்து வைக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா கெட்ட கதிர்வீச்சுகள் நிறைய பூமியில் இறங்குது. அதனால தான் கர்ப்பிணியான பிள்ளைங்களுக்கெல்லாம் சிசுக்கள் ரொம்ப சாஃப்டான, ரொம்ப ஒரு குட்டியாக இருக்கும். அதெல்லாம் அந்த கெட்ட கிரகணங்கள் கதிர்வீச்சுக்கள் வரும்போது கர்ப்பத்துக்கு பாதிப்பு, ஊனமற்ற குழந்தைகள் பிறப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால கர்ப்பிணி பெண்கள் நாளைக்கு கண்டிப்பாக நேரம் பார்த்து வெளியில் வராமல் இருக்கணும் அப்படின்னு இல்லை. நீங்கள் காலையிலேருந்து மாலை வரைக்குமே நீங்கள் வெளியில் வரவே கூடாது. மற்றபடி ஒரு விசேஷமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லும்போது அந்த நாட்களில் நம்ம வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு விரதம் இருக்கிறது முறை. ஆனால் இந்த நேரத்தில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, விரதம் இருந்துட்டு வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ணணும். அதுதான் இந்த கிரகணத்தினுடைய தன்மை. கிரகணத்தப்போ நம்ம சாப்பிடவே கூடாது. முக்கியமாக நான் சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம வாராகியவே எடுத்துக்கோமே. நீங்கள் உங்களுடைய குலதெய்வமோ, உங்கள் அருகில் இருக்கக்கூடிய தெய்வமோ, உங்களுக்கு இஷ்ட தெய்வமோ, எந்த தெய்வம் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ நான் வாராகிய கும்பிடுறவங்களுக்காக நான் இந்த பதிவை சொல்கிறேன். நீங்கள் அந்த வாராகி இருக்கிற இடத்துல நீங்கள் எந்த தெய்வத்தை வேணாலும் வழிபடலாம். நீங்கள் கிரகணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இப்போ 3:15க்கு ஆரம்பிக்குது அப்படின்னா நீங்கள் காலையிலேயே ஆரம்பிச்சிடுங்க இந்த பூஜையை. ஒரு டம்ளரோ இல்லை செம்புலையோ நல்ல நிரப்பான தண்ணி எடுத்துட்டு தர்ப்பை புல்லை அந்த தண்ணியில் போட்டு வச்சு உங்களுடைய விரதத்தை ஆரம்பிச்சிடுங்க. இந்த நேரத்தில் நம்ம என்ன தண்ணி கூட குடிக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாது. இதெல்லாம் செரிமானமே ஆகாது. நம்மளுடைய உறுப்புகள் எல்லாம் அந்த கதிர்வீச்சுகள்னால ரொம்ப குளறுபடியான ஒரு தன்மையில தான் நம்ம உடம்பே இருக்கும். ஆக அந்த நேரத்தில் நம்ம தண்ணியோ சாப்பாடோ எதுவுமே இருக்கக்கூடாது. இந்த விரத முறைகளை நம்ம பயன்படுத்தும் போது நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் வாராகிக்கு உரிய அற்புதமான ஒரு மந்திரத்தை நான் இந்த ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். அந்த மந்திரத்தை நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லுங்கள். இல்லை இந்த மந்திரங்களுக்கு சொல்ல தெரியல, வரலை அப்படிங்கிறவங்க ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி அப்படிங்கக்கூடிய எளிமையான மந்திரத்தை கூட நோட் எடுத்து எழுத ஆரம்பிங்க. அன்றைய நாளை இறைவனுக்கு அற்புதமாக நம்மளுக்கு அருளை வாரி வழங்கக்கூடிய ஒரு நாள், நாளைய ஒரு நாள். அந்த நாளில் நீங்கள் மந்திரங்களை உட்காந்து எழுதுங்க. அந்த நாளைய நாளை ரொம்ப சிறப்பான நாளாக மாற்றிக்கொள்ளுங்க. வாராகினுடைய மந்திரம் எழுதுங்க. சிவனுக்குரிய பஞ்சாட்சர மந்திரமான ஓம் நமச்சிவாய் எழுதலாம். ராமருக்குரிய மந்திரமான ராமஜெயம் நம்ம எழுதலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு தெய்வங்களுக்கு உண்டான மந்திரங்கள், உங்களுக்கு என்ன மந்திரம் பிடிக்குதோ அந்த மந்திரங்களை நீங்கள் எழுதும்போது, அதாவது ஒரு அமாவாசை பௌர்ணமியில் ஒரு மந்திரம் சொன்னால் ஒரு 100கணக்கான நன்மை இருக்குது. சாதாரணமான நாட்களில் ஒரு மந்திரத்தை உச்சரிக்கும் போது அதற்குரிய பலன்கள் இருக்கும். ஆனால் நாளைய சந்திர கிரகணத்தப்போ அந்த விரதம் இருந்து அந்த விரதத்தோடு இறைவனுடைய மந்திரத்தை ஜபம் பண்ணும்போதோ அல்லது எழுதும் போதோ லட்சக்கணக்கான நன்மைகள் நமக்கு நடக்குது. அந்த லட்சக்கணக்கான நன்மைகள் நம்மளுடைய கர்ம வினைகளை குறைத்து நிறைந்த நன்மைகளை நமக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான, கர்ம வினைகளை நீக்கி லட்சக்கணக்கான நன்மைகளை நமக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்பு நாளைக்கு சந்திர கிரகணத்தப்போ நமக்கு இருக்கு. பயன்படுத்திக்கோங்க. அதே போல சந்திர கிரகணம் முடிஞ்ச உடனே கல்லுப்பும் மஞ்சளும் கலந்த நீரில் வீட்டை சுத்தமாக கழுவி, பூஜை அறையில ஃபோட்டோ எல்லாத்தையும் தொடச்சிட்டு கழுவிட்டு நீங்கள் குளிச்சுட்டு நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கலாம். இது ஒரு முழுமையான விரத முறை கடைபிடிப்பு. ஆலயம் போக முடியாது, வீட்டில் இருக்க பூஜை அறை திறக்கக்கூடாது. நம்ம வீட்டில் நம்ம இருக்கிற இடத்துல நம்ம எங்கே அமர்ந்திருக்கோமோ அங்கே இருந்தே நம்மளுடைய செயல்களை, இந்த ஒரு அற்புதமான செயலை ஆரம்பிக்கும் போது அவ்வளோ நன்மைகள் உங்களுக்கு இருக்குது. இந்த சந்திர கிரகணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக்கிறவங்களுக்கு வரங்களும் வாய்ப்புகளும் நிறைய இறைவன் அள்ளி கொடுப்பார். இப்போ என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்த்தோம், என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் பார்த்துருக்கோம். செய்யக்கூடாததில் இருக்கிறது
சாப்பிடக்கூடாது, தண்ணி கூட குடிக்கக்கூடாது. அதுக்காக உடம்புக்கு முடியாத நபர்கள் எல்லாம் ஒரு மோராவது அதில் கொஞ்சம் தர்ப்பையை பிச்சு போட்டு அதை எடுத்துக்க ஆரம்பிங்க. சரியா? ஏன்னா உடம்புக்கு முடியாதவங்க டேப்லெட் போடுறவங்களாம் இருப்பாங்க. அதனால தர்ப்பை எது சாப்பிட்டாலுமே தர்ப்பை கலந்து நம்ம சாப்பிடும்போது அதுக்கு நம்மளுக்கு அந்த கெட்ட ஒரு கதிர்வீச்சு வருது இல்லையா, அதோடைய தாக்கம் குறையும். தர்ப்பைக்கு அந்த ஒரு தன்மை இருக்குது. ஆக மோரோ தண்ணியோ சாப்பிடும்போது தர்ப்பை பிச்சு போட்டு அதை தொட்டு வணங்கிட்டு நம்ம சாப்பிடலாம் முடியாதவங்க. மற்றவர்கள் தண்ணியோ சாப்பாடோ 3:15 இருந்து ஒரு 3-4 மணி நேரம் தானே, தாராளமாக இருக்கலாம். அந்த மாதிரி இருங்க. கர்ப்பிணி பெண்கள் காலை முதற்கொண்டு இரவு வரைக்குமே வெளியில் அன்றைய நாளில் வரவே வேண்டாம் அப்படிங்கிற என்னுடைய தாழ்மையான கருத்து. நிறைய பேர் இதனால் பாதிக்கப்பட்டவங்களாம் நான் பார்த்துருக்கேன். சரியா? இது ஒரு முறை. அதுக்கடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது, இந்த மந்திர ஜபங்கள் ஜபிக்கிறீங்களோ, மந்திரங்களை நீங்கள் சொல்கிறீங்களோ அல்லது எழுதுறீங்களோ, நீங்கள் எழுதுங்க. அதுக்கு நிறைய பலன்கள் இருக்குது. நீங்கள் கேட்குற வரத்தை கேட்டபடி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி இன்னொன்று, முடிந்தவுடன் என்ன செய்யணும், கல்லுப்பும் மஞ்சளும் கடந்து உடனே வீட்டை கழுவுறீங்களோ இல்லை துடைக்கிறீங்களோ, துடைச்சி முடிச்சுட்டு பூஜை அறை திறந்து விளக்கேற்றிட்டு நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கலாம். சரியா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கிரகணத்தினுடைய எந்த ஒரு பாதிப்பும் உங்களை எதுவுமே செய்யாமல் அத்தனை பேரும் நலமோடு வளமோடு மகிழ்ச்சியோடு வாழணும் என்ற ஆசீர்வாதத்தோடு விடைபெற்றுக்கிறேன். முக்கியமாக சந்திரனை நான் பார்க்குறேன் அப்படிங்கிற முயற்சி எடுக்கக்கூடாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சந்திரன் வரும்போதே உதிக்கும் போதே கிரகணத்தோடு தான் உதிக்கிறார். அதனால பத்திரமா இருங்க. சரியா? நன்றி, வணக்கம்.